பிரைஸ்தலாம். இன்றைய வாக்குத்தத்த வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரத்தை தரும். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொள்ளும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தரும் ஆசீர்வாதத்தில் வேதனை இருக்காது. ஆபிரகாம் பொன்னும் வெள்ளியுமல்ல ஐஸ்வர்யவனாயிருந்தான். ஆனாலும் கூடாரங்களிலே வாசம் செய்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்துடன் வாழ்ந்தான். இந்த உலகத்தை விட்ட போதிலும் கர்த்தர் சமூகத்தில் இளைப்பாறுதல் பெற்றான். லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஐஸ்வர்யவான் இந்த உலகத்தில் ஆடம்பரமாக வாழ்ந்து விசுவாசத்தில் நடவாததினால் இந்த உலகத்தை விட்ட பிறகு வேதனையுள்ள ஸ்தலத்திற்கு போய் வேதனைப்பட்டான். நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தை காத்து கொள்ளும்போது தேவன் நம்மை பரலோக ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிப்பார். அவ்விதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.